ஆல் ஆஃப் சடன் டக்குன்னு ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா சின்ன பொண்ணு, 18 வயசு பொண்ணு அவங்க நான் லவ் பண்ணும்போது. ஸோ எந்த பேரண்ட்ஸுமே வந்து 18 வயசில் ஒரு பொண்ணு நம்ம ஒரு பையனை லவ் பண்ணுறா, அதுவும் செட்டில் ஆகாத ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க போது யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து அவளை ஃபோர்ஸ் பண்ணல, மறந்துடு அது இதெல்லாம் பண்ண விடாதுன்னு சொல்ல. அவளை வந்து அவளுக்கு சில விஷயங்களை எஜுகேட் பண்ணாங்க, புரிய வச்சாங்க. பட் ஸ்டில் அமைதியாக இருந்தாங்க. அவளே டிசைட் பண்ணட்டுங்கிற மாதிரி. அண்ட் இட் டுக் டைம். நானும் சொன்னேன், உங்கள் வீட்டில் சம்மதம் இல்லாமல் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல. அவங்க சம்மதம் எத்தனை வருஷம் ஆனாலும் வெயிட் பண்ணலான்னு. ஸோ வி வெயிட்டட் ஃபார் 10 years. அண்ட் அந்த டைமை நம்ம யூஸ் பண்ணிப்போம். லெட்ஸ் க்ரோ அப். நானும் மியூசிக்கில் என்ன முயற்சி நான் செய்கிறேன். அண்ட் அவங்களும் வந்து ப்ரொஃபஸராக மாறணும்னு முயற்சி பண்ணாங்க. அண்ட் அதுலேயும் ஜாயின் பண்ணாங்க. அண்ட் டைம் எடுத்தாச்சு. ஸ்டில் இப்போ வரைக்குமே அந்த ஃபேமிலியே எனக்கு சப்போர்ட். ஒன் பாயிண்டில் கல்யாணத்தை ஒத்துக்கிட்டாங்க, எல்லாமே ஓகே. என் ஃபேமிலி எனக்கு எப்பவுமே சப்போர்ட் தான். அண்ட் அந்த ஃபேமிலி அவங்க தம்பிங்க வரைக்கும், அவங்க அப்பா எப்பவுமே எனக்கு, நான் ராக் ஸ்டாரில் ஷோ பண்ணும்போதெல்லாம் நைட் அண்டே உட்காந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருப்பார், ஃபார்வர்ட் பண்ணிட்டே இருப்பார். உங்களை மகன் மாதிரி தான் அவரு. மகனுக்கும் மேலே என்ன அவர், நான் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கு. அண்ட் அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் அவருக்கு என் மேலே. சத்தியன் ஒரு நாள் வின் பண்ணுவார் அப்படிங்கிறது ரொம்ப கான்ஃபிடன்ஸ் அவருக்கு. அண்ட் மாமியாரும் அதே மாதிரி தான். என் ஒய்ஃபுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை, அவங்க மூலியமாக தான் அவங்களுக்கே அது தெரிய வரும். ரொம்ப ஒருத்தர் ஜெயிச்சுட்டே இருந்தானா அது வந்து டிஃப்ரெண்ட். நான் தோத்துக்கிட்டு தான் இருந்தேன் நிறையவே. தோல்வின்னு சொல்ல முடியாது, அது பாடங்கள், அனுபவங்கள். அண்ட் அதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறது லேட்டராக தான் எனக்குலாம் புரிய வந்துச்சு.